சிந்தனை தந்தவர்களுக்கும் பொறிச்சொல் தந்தவர்களுக்கும் மற்றது இந்த பொறிச்சொல் கரை கரை கடை கடை எல்லாரும் பலதையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது தினமரு பாமு கவி நம்பிக்கை நம்பிக்கை என்று நேவி ஸ்பிரிட் தந்திருந்தால் குடும்பம் ஞானடீசன் மறைந்து மறையாத நினைத்தவர் உன்னதமானவர்களை நினைத்ததை சிவதர்சினி ராகவன் தந்திருந்தார்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நேற்று யாரு? நாளைக்கு நாளை மூட்டு மூட்டு மூட்டா? மூவண்ணா மூட்டு மானம் மாவண்ணா வரிசையில் மூவண்ணா மூட்டு மூட்டுக்காடு மூட்டு மூட்டு. மூட்டு நிறைய இருக்கு, எழுதுங்க. ஒருவருக்கு ஒருவர் மூட்டி விடுறது. மூட்டு சரி. மூட்டு நன்றி. கை மூட்டு. சரி, அது மூட்டு. நாளைக்கு நாளைக்கு. நன்றி, வணக்கம். இப்போ என்னென்னா சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேற்றைக்கு போன கிழமை நினைக்கிறேன் ஒருவர் சொன்னார், இதில் பாமகத்தில் நாங்கள் குடும்பமாக போய் எனக்கு ஒரு உடுப்பு வாங்குறேன்னு சொன்னால் 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் விரும்புகிற மாதிரி வாங்குறதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் தானே அப்படி என்று சொன்னார். சரியா? உங்கள் பக்கம் எப்படி? இப்போ உங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, நாங்கள் இப்போ ஒரு ஷாப்பிங் எடுத்து கூப்பிட்டு போகிறோம், உடுப்பு விஷயம் மட்டுமேங்கள. அது ஒரு சாட்டுக்கும் கூப்பிடுவோம். இப்போ விழாக்கள் அப்படி இப்படின்னா ஆட நான் இருந்தேன் தானே, இவர் என்ன கூப்பிட்டாரோ என்று சொல்லுவோம் பண்ணுறதுக்காக சாட்டுக்கு கூட்டி கொண்டு போவார்கள். போயிட்டு தங்களுக்குள்ள மைண்டில் இருக்கும், என்ற பிள்ளைக்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, சமத்து பண்ணுவீங்க, பர்த்டேன்னுவீங்களேன். இப்போ பக்கத்து நண்பி உங்களை கூப்பிட்றேன் மாவன் அப்படின்ட்டு போயிட்டு அவர் தன்னை மைண்டில் வச்சுட்டார், நான் இந்த உடுப்பு தான், இந்த டிசைன் தான், இந்த கலர் தான், இப்படி பெட்டன் தான், இந்த ப்ரைஸெல்லாம் வாங்க போகிறேன்ட்டு. ஆனால் சாட்டுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறார், சாட்டுக்கும் கேட்குறார். கடைசியாக அவர்கிட்ட தான் நினைச்சு தான் எடுக்கிறேன். அது பிள்ளையும் சரி, ஃப்ரெண்டும் சரி, யாரும் சரி. உங்கள் பக்கம் அப்படி நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இருக்கா? உங்கள் பக்கத்தில் ஷாப்பிங்கன்ட்டு போய்க்கல, அல்லது அப்படி போனாலும் சரி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அதை நான் எடுப்போம். இப்போ உங்களை பிடிச்சி அவர்களும் சொல்லி எடுக்கிறது அது ஓகே. உங்களுக்கு அது அறகுறையில் இருக்குது, ஒரு சட்டை என்ன எங்களோட சாரி என்ன வைங்களேன், எனக்கு இது பிடிக்கலையே ஏதோ உண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், சி உனக்கு அழகாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன். அப்போ உங்களோட மைண்ட் செட் அப்போ அப்படி இருக்கும், அடுப்பிக்கலாம். அல்லது இப்போ சாட்டுக்கு தான் கூட்டி போகிறோமா, அது உண்மையாக கூட்டிகிட்டு போய் அவர் விரும்புறதை நாங்கள் எடுக்கிறோம்மா. நான் கடைக்கு போறேன்னா தனியா போறேன், உடுப்பு கடைக்கு போறேன்னா தனியா போறதுல யாராவது தருவாங்க. அவங்க போனா நானும் போவோம், அவங்களோட கடைக்கு போவோம், சொல்லி போவோம். அவங்க அவங்களோட பாட்டில் தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க, நானும் என் பாட்டில் தெரிவேன். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, அவங்க என்னத்தை தெரிகிறாங்கன்னு நான் பார்க்கணும். எப்படி எனக்கு பார்க்குற பழக்கம் இருக்குது. அதாவது அது நல்லா இருந்தா அப்ப இது எனக்கும் நல்லா இருக்குமோ என்று நான் பார்ப்பேன். அப்படி பார்ப்பேன். இந்த உடுப்பு இந்த சாரி எடுக்கும்போது எனக்கு பார்த்த உடனே ஒன்றை பிடிச்சதுன்னா அதை எடுத்துடுவேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் விட மாட்டேன், அதையே எடுப்பேன். அது இந்த கலர் எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு அது நான் எடுத்துடுவேன். எடுத்து மற்றவங்க இது நல்லா இல்லைன்னு சொன்னா எனக்கு பிடிக்குது. அது வேறு எவ்வளோ வேண்டாலும் பரவாயில்ல எடுத்துருவீங்க. விலையையும் பார்க்கத்தானே வாங்கிப்போம், நம்மள தகுதிக்கு அதை நான் ஒரு முறை அந்த தலைப்புன்னு சொல்லி இருந்தேன். இப்போ எனக்கு நல்லா உண்டை பிடிக்குது, அழகான ஒரு பர்பிள் இருக்குது, அழகான ஒரு மச்சந்தா இருக்குது, ஆனால் அதோட விலை இப்படி இருக்கே, நான் போட்ட பட்ஜெட்டுக்குள்ள இல்லையே. அப்படி அப்படி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதை விட விலை குறைவானதான் பார்ப்பேன். மேல தகுதிக்கு மேல போகக்கூடாது வாணி. பிறகு அதை ஒன்றை அடிச்சு போட்டு மற்றது எடுக்க வழி இல்லாம போயிடும், இல்லை கூடுதல். அதான் இல்ல, நம்மளோட கைக்குள்ள எவ்வளவு அடக்கமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்து கொண்டு வருவேன். உறுப்புகளையும் சரி, நமக்கு தகுதியா நமக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொண்டு வந்துடுவேன். இல்லை மற்றவர்கள் சூஸ் பண்ணுறத இப்போ உங்களுக்கு இது நல்லா இருக்கும், அல்லது உங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பார்கள் தானே. இப்போ தாங்க வாங்கிக்க ஒரு ஒப்பீனியன் கேட்பார்கள். அப்போ அப்படி கேட்குறவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அவர்களுக்குள்ளோண்டு இருக்கும். இப்போ நான் இதைத்தான் இந்த பச்சையை தான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த பச்சையில் இந்த நீல போடுற விட இந்த பச்சையில் இருக்கிற மச்சந்தா போட நல்லா இருக்குமே என்றது எந்த டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஆனால் அவர் மைண்டில் அவர் இதைத்தான் வச்சுருக்கிறார், இந்த பச்சையில் நீல போடுறத நான். அப்போ அவங்களோட சாட்டுக்கு தான் கேட்குறேன். கேட்டுட்டு அவர் தான் நினைக்கிறது. அப்போ சிலர் கூட்டிகிட்டு போவார்கள், மாவன் உண்ட ஒப்பீனியன். சில நேரங்களில் 1-2 இருக்குது தான். இப்போ எனக்கு உண்மையிலேயே இதில் சுத்த ஒன்றுமே எனக்கு தெரியாது, இல்லாமல் என்ற கணவர் தான் எனக்கு சப்பாத்தில் இருந்து கிளிப்பு வரைக்கும் சூஸ் பண்ணுறவர். இன்றைக்கு அவருக்கு வேலை, நீ கொஞ்சம் பான்னு சொல்லி கூட்டி போகிறவரும் இருக்கிறாரு. சிலருக்கு அந்த பக்கமே நாட்டமே தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியாது. என்னென்னா சில வீட்டில் கணவர் மாதிரி தான் முழுதும். அன்றைக்கு ஒரு கணவர் சொன்னார் கல்யாணத்துக்கு வந்த நேரம்,
தானே எல்லாம் கீழ் ப்ளீட் மேல் ப்ளீட் எல்லாம் எடுத்து வடி அயன் பண்ணி அந்த வைஃபுக்கு கொடுத்தாரான்ட்டு. நான் உண்மையான ஆண்டு கேட்டு சொந்தக்காரன் தான் உண்மையாண்டு. நான் தான் வடி அயன் பண்ணி பாருங்கண்டு. உண்மையிலே பொம்பளைகளும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியான கணவர்களும் வீட்டில் இருக்கிறார்கள். இருக்கிறாங்க. சில வீட்டில் அவருக்கு எதுவுமே தெரியாது. தன் ஜப்பாத்தில் இருந்து நம்ம தான் உடுப்பில் இருந்தது தெரியாது. அந்த மனைவி தான் எடுத்து அவருக்கு சூஸ் பண்ணி அவருக்கு அயன் பண்ணி தெரியாது. ஆ பண்ணி கொடுத்தா இல்லை இல்லை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையிலேயே இல்லை, இதுகளில் இல்லை. அது ஷர்ட்டுன்னு நாங்கள் சூஸ் பண்ணுறது கொடுக்குறது. மற்றது எங்கள் பக்கமாகவும் அவருக்கு இல்லை. காசு தான் தருவேன் என்னண்டாலும் அந்த பர்த்டேன்னு சொன்னால் அது எனக்கு நல்லது தானே. என்னடா எந்த பழக்கம் உண்டு. யார் என்ன தந்தாலும் இல்லை. மற்றவர்களை தான் நான் ஞாபகத்தில் வச்சு போடுவேன் கட்டுவேன். வீட்டில் இளையவரை சொல்லுவார், இந்த அவ்வளவும் வாங்கி வச்சுருக்குறோம் அம்மாவுக்கு, இதில் 2 கொண்டு அவர் மாற்றிட்டு தான் வருவார் தரப்புலேயே சொல்லுவார். ரிசிட்டையும் தான் தருவார். சரியா, ரிசிட்டையும் தருவார். நீங்கள் செய்யத்தான் போகிறீங்க, என்னடா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களோட நாட்களுக்கு எல்லாத்துக்கும் தருவார். மதர்ஸ் டேயாக இருக்கணும், பர்த்டேயாக இருக்கணும், சரியா அப்படின்னு வந்துட்டு. ஆனால் அந்த பழக்கம் ஒன்று என்கிட்ட இருக்கிறது. ஏன்னா ஒன்று இருக்க எனக்கு என்னத்துக்கு இன்னொன்று. அப்போ அதை கொடுத்துட்டு, ஆனால் அதை கொடுத்துட்டு நான் இன்னொன்று வாங்கிட்டு வருவேன். அந்த ஞாபகத்துக்கு வாங்கிட்டு வருவேன் நான். எனக்கு வாணி அப்படி என்ன பார்த்த உடனே பிடிக்கணும். இப்ப நான் இங்க வென்சன்ல விலையில எல்லாம் இருக்குத்தானே, இன்ன விலையில இருந்து பார்த்து கொண்டு தானே போவோம். அப்படி பார்க்க எந்த பட்ஜெட்டுக்குள்ள பார்ப்பேன். அந்த உடனே தேவையென்று போய் எடுத்த நாட்கள் சரியான குறைவுதான். இது கல்யாண நீங்க போறீங்க சரியா, உங்களோட மருமகள் மூட்டி விடுவோம். உங்களோட மருமகள் உங்களோட பேரனுக்கு வாங்க அத்தை ஒரு மாமியோ ஒரு உடுப்படுக்க போவோம்னு போறீங்க சரியா. அவர் தண்டை பாயிண்டில் வச்சுட்டார், பச்சை பலூன் இந்த முறை போயிட்டு பச்சையெல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறேன். பச்சை பலூன் வேணும், பிள்ளை பச்சை சட்டை வேணும், பச்சை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எல்லாம் பச்சை கேக்கில் இருந்து. ஆனால் நீங்களும் ஆம்பளை பிள்ளை தானே ஒரு ப்ளூ போட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களை சாட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். நீங்க கோவிச்சிருவீங்க, நான் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டியாளன் இருந்தேன் கூப்பிட்டீங்களா வாணி. அதெல்லாம் கல்யாணம் பண்ணாவும் நான் சொன்ன மாதிரி தான். அந்த நாளையில ஒரு மாதிரி, இப்ப ஒரு மாதிரி வாணி. ஒரு நிமிஷம் பார்க்க போறா நிக்கிறாரு இல்லையான்ட்டு. இல்ல டெலிபோன் அடிக்குது. சரி ஓகே. இல்லை நான் கேட்குறேன் என்னடா, இப்போ நீங்கள் பாங்குறது வேறு விஷயம். அந்த சாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நாங்கள் என் அண்டைக்கு ஒருவர் சொன்னார். இதெல்லாம் சொன்னார் குடும்பம் கொலையத்தில் நினைக்கிறேன் ஒருவர் சொன்னார், சிவாஜியில் சொன்னவர். இப்படி குடும்பமாக போய் எனக்கு ஒரு சட்டையோ ஒரு உடுப்பு வாங்கினு சொன்னால், அம்மா இதை எடுங்கன்னு சொன்னால் அதில் எடுக்கிறதுல இவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் சரியா. ஆனால் அதில் எனக்கு பிடிக்கலையன்றதுக்கு அப்பால் அவர் எடுங்கன்னு சொல்லி நான் என்ன எடுக்கிறது பிடிக்கிறது. வணக்கம் வாணி, நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எனக்கு அதிகமாக கருப்பு பிடிக்கும் முடியல இருக்கும் தெரியும். நான் அதிகமா எல்லா கலரும் போட மாட்டேன். என்னோட இருக்கிற 75% உடுப்பு கருப்பு தான். கருப்பை தவிர நான் விரும்புறேன் வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்க கருப்பு போடுறத என்னது வாங்குவான் பல ஏன்னா கருப்புல அது ஒரு இந்த மோகம். கருப்பு தான் என்ன இருக்கிற முக்காவாசி உடுப்பு. எங்க போனாலும் அந்த கருப்பை தான் தேடுவேன் நான். சில நேரங்கள் அந்த புள்ளிகள் அப்படி கருப்புகள் இருந்தா எடுத்துக்கொள்வேன். அதிகமாக யாரோட போனாலும் எனக்கு அந்த உடுப்பு எனக்கு பிடிக்க வேணும். முதலாவது கடைகளுக்கு போனா நான் போட்டு பார்ப்பேன். சாதியா இந்த டிசைனா அப்படி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. நாகரிகமாக அப்படி எல்லாம் இருந்தா எனக்கு கடைசி வரையும் பிடிக்காது. பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகள் வேற அப்படி அரபு நாடுகளுக்கெல்லாம் போனா வீடியோ கோட்ல காட்டுவார்கள். இது உங்களுக்கு எது மைந்த சைஸ், இது கணக்காரிக்கா, இது உங்களுக்கு எப்படி டிசைன் இருக்கு. இப்போ எனக்கு இன்றைக்கு எனது மகள் வாங்கி தந்தா பெருநாளைக்கு அது சைட்ல கொஞ்சம் நிறைய டிசைன் போட்டிருந்தீங்க. நான் சொல்லிட்டேன் இது வேணாம், எனக்கு வேணாம், நீங்க கொடுத்த இடத்துலயே நீங்க மாத்திங்கம்மா, நான் வேற உடுப்பு என்ன தெரியும் நான் போட்டுக்கொள்றேன், எனக்கு சந்தோஷம் நீங்க வாங்கி தந்த, அப்ப காசை தரட்டான்னு கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன் பரவாயில்ல, அவங்க ஆசைப்படுறார்கள், நீங்க மாத்தி போட்டு எனக்கு என்ன நான் பார்த்து எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லி அதை கேட்டேன்னா கொஞ்சம் டிசைனா மீனும் இந்த கொஞ்சம் இதா இருக்குது. அது அப்படி எனக்கு பிடிக்காது. அந்த பூ வச்சிருக்கிறது கொஞ்சம் விலை கூடுனமாய் போட்டு போறது எனக்கு பிடிக்காது. எப்படியே நீங்க உள்ளதானே போட போறீங்க, நேமா என்ன சல்வாரா சொல்றீங்க? இல்ல அபாய் நீட்டா அபாய் மேல போடுற கருப்பு. ஓ
ஓ ஓ அது இங்க இப்ப டிசைனா வந்துருக்கு கோட் ஓ மாதிரி. இப்போ எல்லாம் வந்து கிடக்குது. இப்ப அந்த கீழே ஜீன்ஸ் அதில் உடுத்து மேல பெல்ட் போட்டா வெளியால சட்டமாயிருக்கு. ஆமாம். ம். அப்படித்தான் எனக்கு இப்ப எடுத்து தந்தார்கள். ம். ஆனா அதுல கொஞ்சம் அந்த டிசைன் எல்லாம் வச்சிருக்கு, அது எனக்கு பிடிக்கல. ஆ அப்ப 2 பிள்ளைகளும் அதே மாதிரி தான் அவங்க ஆன்லைன்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஓகே. இல்லை இல்லை, அது ஆன்லைன் இப்போ எடுக்கிறா, அது ஈஸி தானே. நாளைக்கு முதல் கொண்டு தந்தார்கள், இரவு கொண்டு தந்தார்கள். ஆ அப்ப நான் பார்த்த உடனே என்ன பார்த்தார்கள், பார்த்த உடனே உமாக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த முகம் விலங்கு தானே வடிவா அந்த வடிவம் நான் சத்தம் போடுவேன். ம் நல்லா இருக்குமான்னு சொல்லுவேன். பரவாயில்ல, தேங்க்ஸ் மாமான்னு சொன்னேன். ம் சரி உங்களுக்கு பிடிக்காட்டி உண்மையை சொல்லுங்கல்ல மாமான்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் உண்மையா பிடிக்கலம்மா எனக்கு, ம் நீங்க கொடுத்த இடத்த மாத்திக்கொள்ளுங்க. அப்ப அவங்க சொல்லித்தான் இருக்காங்க, மாத்த நாங்க அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பண்ணிருக்கேன். இதில் எடுக்கலாம், ஆனால் அதில் அனுப்ப, அதில் தான் பிரச்சனை. அதான் அப்ப அவ சொன்னா இந்த அவ சொன்ன அப்படி ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன். நான் சொன்ன சைட்ல நிக்க அந்த அப்படியே கிளிப் மாதிரி பூ இருக்குது, எனக்கு அது பிடிக்கல. அப்போ நீங்கள் தனி பிள்ளையும் தான். ஓ எனக்கு அந்த உரமாவாணி அந்த உடுப்பை போட்டு போனா அந்த விலை கூடுன மாதிரி தெரிஞ்சு எனக்கு மனசுக்காக சாதியா இருக்கிறேன், போட மாட்டேன் நான். ஆனால் மற்றவரை போடுறார்கள் தானே. ஓ எனக்கு அது பிடிக்காது. அதான் சொல்றேன், எனக்கு அது பிடிக்காது. கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் எங்களோட அக்கடமாண்ட கடை பிடிக்கொண்டு விட்டாரு, நீங்க எடுங்க சாஜின்னு. அப்ப நான் ஒரு நோம்பல எடுக்க இவ்வளவு பேர் வர இதை போட போறீங்களே அப்படின்னு சொன்னா துண்டிச்சு போட்டுட்டு அண்டு பின்னரங்க கட்டி போட்டு. ஆனால் இப்போ கல்யாணங்களும் சல்வார் போடலாம் தான். நீ சல்வார் மட்டும் மேலே இதை நான் போடுறேன். அது என்னது தெரியும். அப்போ அங்கேயும் இந்த ஹிஜாப் தான் போடுவீங்களா? ஓ இதான் நான் கூட போடுறேன். நான் ஃபுல்லா இல்லாட்டி கருப்பு துணி எங்க வாங்கிட்டு போய் அங்க தச்சு எடுப்பேன். எடுத்து எவ்வளோ நல்ல உடுப்பண்டாலும் நீங்கள் மேலே இதை போட்டுருவீங்க. ஓ இதான் போடுறோம். சாரியும் கட்டுற இல்லை. சாரி சாரி கல்யாணத்துக்குங்கிறது அக்கட மகள் லண்டன்ல இருந்து வந்த அண்ணாட மகள். அப்ப ஆறாட கல்யாணத்துக்கு அவ எடுத்து தந்த ஒரு சாரி ஒன்று, அதை நான் கட்டாயம் நீங்க கொண்டு வரணும் ஒரு செண்டிக்குள்ள கொண்டு போய் உடுத்தேன். உடுத்துட்டு அதுக்கு மேலேயும் இது போடுவீங்களா? இல்லை தானே, மேலே தலையிலே போட்டு. அது அந்த கல்யாணத்துக்கு மட்டும் நின்று எடுத்தேன், அப்புறம் நான் போட மாட்டேன். அதிகமா வெளியால எங்க எங்க வேலைக்கு நீங்க எப்படிதான் போறீங்களா? வேலைக்கு நான் அந்த அவங்களோட யூனிஃபார்ம் அந்த ஏப்ரன் இருக்குது, அது இப்ப கட்ட தேவையில்லைன்றைக்கு நான் ஏப்ரன் கட்டாம வேலை செய்ததே இல்லை. எங்களோட முதலாளி எங்கட எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு அந்த மறைச்சிருக்கணும் பாவாடமாய் கட்டிட்டு நான் வேலை செய்யும். போடுவீங்களோ? அந்த மடிச்சு நாங்க கட்டுறது இடுப்புல, அது கட்ட தேவையில்லை. அது நான் ஆரம்பத்துல வேலை செய்யக்கூட கட்ட அந்த சிஸ்டம் சொல்லல. நீங்க இப்ப யூனிவர்சிட்டி மேலாலே இந்த ஹிஜாப்னு இது போடுறீங்களான்னு இல்ல, ஹிஜாப் போடுறதுல அந்த துண்டு போடுவேன். போட்டுட்டு மேல வரக்குள்ள போட்டு அது யூனிஃபார்ம் அந்த அதுக்குள்ளயா போட்டுக்குள்ள அது போடக்கூடாதானே. ஆனா நான் வரக்குள்ள நான் நட்டு போட்டு வருவேன், கொண்டு போவேன். சில நேரம் அந்த பேக்குள்ள வச்சு நான் அங்க பாத்ரூம் இருக்கு அதுல போட்டுக்கொண்டு. அக்காவோட ஜெர்மன் பக்கம் போனா எனக்கு சாரியை பத்தி இன்னைக்கு பெருசா தெரியாது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் வாங்கிட்டு போனா அக்கா சொல்லுவா இந்த சாரி நல்லா இருக்கு, இது நல்ல நூல் நல்லதுன்னு அக்கா இல்லாட்டி அண்ணா சொல்லுவாரு, இது நல்ல இந்த சாரின்னு சொல்லுவாரு. அப்ப நான் அந்த அன்பளிப்பு செய்வதற்காக நான் மத்தாக்கள் அனுமதியை நான் அவங்க சொன்னா ஓகேன்னு சொல்லி வாங்குவேன். உங்களுக்கு எனக்குன்னு சொன்னா நான் அதை எனக்கு பிடிக்கணும், அது இவர் வாங்கி தந்தாதான் யாரும் நாம் கவலமாயிருக்கும் அவங்களுக்கு, நான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இன்னும் சரியா. சில நேரம் எங்க அக்கட பிள்ளைகள் இந்த இதுக்கு போவாங்க அதிகமா, இந்த ராஜஸ்தானுக்கு போற உடுப்பெடுக்கிறது கடைக்கு, அங்க போயிட்டு அழுத்து போயிருங்க காட்டி காட்டி. உடுப்பண்டது நீங்க சொன்ன அந்த இதுதான் அடிக்கடி வீட்டுல சொல்லுவேன் ஒருத்தர் எல்லாத்துக்கும், அது இல்லை இது இல்லையோ இது இல்லை இது இல்லை அப்படி எனக்கு. அப்ப கடைக்கு கடைசியா கூட்டி போன கடை வரைக்கும் சொல்லுவேன், அண்டுட்டு போயிடுவார்கள். லண்டன்ல கூட இப்ப எங்க தங்கச்சி இந்த அண்ணன் சொன்னா சரியான ஆஃபர் போடுவாங்க சாச்சி, இப்ப நான் முடிஞ்சோன்னு நான் சொன்ன வாங்கிடாதம்மா அன்னைக்கு காட்டணும், இல்லாட்டி இந்த நான் பார்க்கணும் சொன்ன நான் வைக்கிட்டேன். அது சொல்லுவேன், அதனால வீட்டுல போடுவேன் சல்வாரெல்லாம், வெளியால போகல நான் கடைசி வரையும் நான் இது நீங்க சூஸ் பண்றது. நான் எனக்கு மனசு பிடிக்கணும். அது அது கோடிக்கணக்கான ஒரு இருந்தாலும் அது 5 ரூபாய் உடுப்பு எனக்கு இருந்தாச்சுன்னா அது எவ்வளவு நல்ல உடுப்பு இருந்துச்சுன்னா இந்த சிஎன்னாவில் அப்படி கருப்பு அது அபாயமாய் டிசைனர் உடுப்பு இருந்தா நான் பார்ப்பேன் கூட. சில நேரம் அந்த கோட்டிங்ல போடுவாங்க, அந்த ஆஃபர் போடக்குள்ள அந்த உடுப்பு இருந்தா வாங்குவோம். உடுப்புக்காக பாஞ்சி போய் இதெல்லாம் வேணும், இப்படித்தான் இருக்க வேணும், இதுக்கு ஏற்ற தோடு போடணும், இதுக்கு ஏற்ற மாலை போடணும்ன்றலாம் அது தேவையும் இல்லை. எல்லாம் மறையும் தானே, போட்டு பிரயோசனம் இல்லையே, எல்லாம் மேல போட்டா அது தெரியாது.
மணி இங்க பாருங்க, இந்த குளிர்காலத்துல கிறிஸ்துமஸ் வருகிறது, நியூ இயர் எல்லாம் வருகிறது, நல்லா உடுத்திக்கண்டு மேலால கோட்டை போட்டுக்கிட்டு வேற போறோம். ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவ்வளவு குளிரா இருக்கும்போது சில நேரத்துல மக்கள் எல்லாம் கட்டிக்கொண்டு போகும்போது இன்னும் ஒன்றும் தெரியாது. இல்லை இப்ப கோயிலுக்குள்ள உடுப்பு வாணி மற்றவர்களுக்காக போடுறது இல்லையா, நமக்காக தானே போடுறோம். இல்லை அதான் சொல்கிறேன். அப்போ அந்த சாட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறதான் நான் இப்போ சொல்கிறேன். சாட்டு கண்டு இல்லை, இப்போ சில நேரம் ஆனா ரசிப்பன் மற்றவர்கள் மற்றவர்களோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு பீச் கலராக பிடிக்கும், சிலருக்கு சரியா அந்த அந்த லைட் கலர்ஸ். அப்போ எனக்கு அது பிடிக்கவோ பிடிக்காது. ஆனால் உண்மையிலேயே அதை கட்டினா அழகாக இருக்கும். அந்த சாரியெல்லாம் எனக்கு மஞ்சள் முதல் பிடிக்காது. உண்மையில அந்த மஞ்சளை காட்டி பாருங்க, அழகாக தான் இருக்கும் மஞ்சள். அப்போ சிலருக்கு சில கலர் தான் பிடிக்கும். இப்போ அதுக்காக போஸ்ட் பண்ணே இல்லை, அது நீ தடு என்று சொல்லிடலாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் எடுப்பேன். போஸ்ட் பண்ணுறேன்னு இல்லை, அந்த சாட்டுக்கு சிலர் இப்போ விழாக்கள் அன்னைக்குல சொந்தங்கள் இருக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு போவோம், அப்புறம் என்ன நினைப்பிடுமோ. ஆனால் மைண்டில் இருக்குது அவங்களுக்கு, நான் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த கலரில் இப்படிப்பட்ட பவுடரில் இப்படிப்பட்ட குவாலிட்டியில் இப்படித்தான் எடுப்பேன்னு சொல்லி. அப்போ எங்களை சட்டத்தானே கூட்டிகிட்டு போயிடும். அப்போ அப்படி நாங்கள் ஓகே இவர் சட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னா நான் என்ன செய்கிறேன்டா, நான் இன்னொரு கடைக்குள்ள வேணக்கான ஷாப்பிங்க நான் அப்படி போட்டு வந்துடுவேன். செய்ய செய்யறா அப்படி நீங்கள் உங்களை விருப்பத்தை எடுக்க போகிறீங்க, அதுவும் சரிதானே, அதுவும் சரிதான். இப்போ நான் இப்போ யாரும் குறைன்னே கேளாது, ஏன்னா அவங்கவுங்களோட விருப்பம், அவங்க சாட்டு தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா. அடுத்தது அந்த சல்வர்கள் தானே வாணி, அதுலயும் அந்த கரகரண்டு இல்லாம அந்த நூல் மாதிரி உடம்போட அந்த போடக்கூடிய மாதிரி உடுப்புண்டா பிடிக்கும். அந்த கொட்டன் மாதிரி உடுப்புகள், கொட்டன் இல்லாது இன்னொரு 2 சைடு நூல் சேர்த்திருப்பாங்க, கைக்குள்ள பொத்தி எடுக்கலாம். அந்த விரிஞ்சி நிக்காது அந்த உடுப்பு. அது 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 கொஞ்சம் வீட்டுல போடக்கூடிய மாதிரி தெரிவு செய்வேன். அது அப்படி அது 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 அப்படி பிடிக்கும். மற்றபடி கஷ்டம். யாரோட சொல்லுவாங்க. வணக்கம் அணி. எனக்கு பிடிச்சது தான் நான் எடுப்பேன். ஆனால் விலையையும் பார்ப்பேன், விலைன்னு இல்லை. ஆனாலும் இந்த இப்போ விலை குறைஞ்ச சாரியும் விலை கூடின சாரிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த லுக்காக இருக்கணும், என்ன பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தால். விலை கொடுத்த சாரியை வாங்கி போட்டு அது மடிக்க மேலாது, தண்ணி மேலாது, பூமிக்கொண்டும் இருக்குது. அப்படியான சாரியை எனக்கு பிடிக்காது, விலை கூட இருந்தால். வித்தியாசம் இருக்குதான். நீங்க ஒரு பட்டு சாரி, காஞ்சிபுர சாரி, மற்றது இதுல வித்தியாசம் இருக்கு. ஆனா அவ்வளவு விலையை கொடுத்து நீங்க வாங்கிட்டு ஒரு தடவை தான் கட்ட போறீங்க, எனக்கு அப்படி பிடிக்காது. அது பத்தி இல்ல, உண்மையிலேயே பிரயோஜனம் இல்லை. எனக்கு லுக்கா இருக்கணும், நான் விரும்பின கலர் பிடிக்கும். எங்களை இவர் எனக்கு பிடிச்சதானதை தான் இவரும் செலக்ட் பண்ணுவார். அப்படி அந்த பிரச்சனை வராது. இப்போ ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போய்க்கலாம், இதை நீங்கள் எடுங்க, இது வடிவான சாரி உங்களுக்கு நல்லா இருக்குமென்னு சொன்னால் நான் அவையிலே முகமுறிக்கக்கூடாது. நான் யூத்தில் இத்தனை 3-4 சாரி இருக்குது, இதை திரும்பி அதை எடுக்கணும், இன்னொரு நிறத்தில் நான் எடுக்கிறேன், இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி எடுப்பேன். அவைகளை கூடிய 100 ஆக்களும் முகமுறிக்கக்கூடாது, என்ன அவைகளும். அப்போ நான் அப்படி சொல்லி போட்டு நான் எடுப்பேன். பொதுவாக நான் இந்த சிவப்பு, இந்த குங்கும கலர், அப்படியான ஒரு ரேஞ்ச் கலர், அதை தான் நான் கூட விரும்புகிறது. மற்றபடி மஞ்சள் ஒரு நாளும் வாங்குறது இல்லை, மஞ்சள் பிடிக்க மாட்டேன். ப்ளூ க்ரீன் அது வாங்குறது தான் அது கொஞ்சம் குறைவாங்க. இப்போ கொஞ்சம் முதல் அப்பா இருக்கைகள் அப்படி க்ரீன் ப்ளூ எல்லாம் அதிகம் நான் பாவிக்கிறேன் இல்லை தான். இப்போ கொஞ்சம் கூட பாவிக்கிறது. ஆறாக்களும் ப்ளூவும் க்ரீனு தான் தந்து கொண்டு இருக்கணும். கொடுப்பவர்கள் இந்த ப்ளூ கிரீனை தவிர்த்து கொடுத்துக்கொள்ளுங்க, சரியா. இவரை தான் இந்த வந்தவரை தான் தேடி கொண்டு வந்த நான் வந்துட்டார் இல்லையா டாபிக்கு. ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு, ப்ளூ, ரெட் அப்படி என்ன எனக்கு விருப்பம். இதெல்லாம் முதல். 2வது பச்சை நீலம் பாவிக்கிறதா, நீலம் தான் கூட இருக்கு இப்போ சாரி. அதுதான் எல்லா நேரத்தில் எல்லா கலரிலும் பச்சையெல்லாம் அப்படித்தான், எல்லா பச்சைகளும் இருக்கும். பாக்களவா இருக்கு. நாங்க கருப்பாக்களுக்கு எல்லாம் அப்படியான பச்சை இவர் வாங்கிட்டா. இப்ப நேற்று இப்ப இவர் ரஜினி அக்கா சொன்னதெல்லாம் இப்ப அவரை பார்த்து கொண்டு தான் அவர் வந்துட்டார், சரியா. நேற்று பேசுறேன், நேற்று சொல்றேன், அவர் வந்து கருப்பு, ஆனா அவர்ல நல்ல விருப்பம், இவன் நல்ல வெள்ளை, இவன்ல கொஞ்சம் விருப்பம். இந்த கலர் உங்களுக்கு நேற்று நீங்க ஒப்பிட்டு சொன்ன, நீங்க தேவையா அந்த டாபிக்குள்ள ஏன் கலர் வந்ததுன்றதுதான் அவன் வந்து இங்கத்திய ஆக்கள் இல்லையாண்டு இருந்தாலும் இவளோட நிறத்துல சரியான விருப்பம் எல்லாரும் வந்து நாங்க இருக்கிற இடத்துல எல்லாரும். நேற்று டாபிக் நேற்று என்ன சார்,
உதவி செய்த உறவுகளை பற்றி தான் கேட்டேன். அதுக்குள்ள அதுல கலர்கள் வேற வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அது ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறீங்க, அதை ஒழிக்கணும். நம்ப மாட்டேங்க, பக்கத்துல இருக்கிறாங்களா செய்யறதும் கூடாதான். அவே மூத்தவளை தான் கொஞ்சம் வேணும், சின்னவளை தூக்கி வச்சிருந்தா கொஞ்சம் பண்ணணும், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இல்லை இல்லை, அப்படி அது அவங்க அவங்களோட ஒவ்வொருத்தர் எங்களுடைய ஆக்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை கொஞ்சம் செய்யணும், தங்கட பிள்ளைகளே கொஞ்சம் இல்ல இல்லை. இல்ல சரியா? அது சிலருக்கு அந்த பழக்கம் வித்தியாசமான தூக்கவும் மாட்டார்கள், பாசம். கொஞ்சவும் மாட்டார்கள், இப்படியே இருப்பார்கள். என்னதையோ விரும்பினா பார்த்துக்கொண்டு சிலருக்கு வந்து சொல்லுவார், நான் அந்த புள்ள நல்ல கலர் என்ன ரெண்டு போட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் தொட்டு பார்ப்பேன், மற்ற கலரில் அப்படி பிள்ளை இல்லையோ. வணக்கம் உங்களுக்கு. நான் வித்தியாசம் பார்க்கிறேன் ரெண்டு பேர்லயும் ஒரே மாதிரி. ஆனா சொல்லி சின்னவன் இல்லை இல்லை, சொல்லுவான், நீங்கள் நேற்று அப்பா சொன்னது அந்த ஏன் எனக்கு இப்படி சொல்கிறான், ரெண்டு கொண்டு சோதிச்சு கொண்டு தானே பார்த்து கொண்டு அது இருந்தது. இல்ல, பிரச்சனை இருந்ததுதான். விங்கத்தி ஆக்களோட இவளதான் கூட அந்த பள்ளிக்கூடத்திலயும் அப்படித்தானே இவளதான் கூட விரும்பி சுத்தி வேலை எல்லாம் நிக்குங்கள். என்னது அசல் நீங்க என்ன அப்படி ஒவ்வொரு வாங்க, அப்படி தந்தது அப்படியே எனக்கு என்ன வந்தது? தாலியோட நீங்க வந்து காட்சி தாவீங்க, என்ன காரணம்? என்னவா நீங்கதான் புது புது சாரி நீங்கள் தான் சாரியோட காட்சி கொடுக்குறீங்க, என்ன காரணம் இல்ல, சொல்லுங்க. முந்த நாள் எங்க இடத்துல இருக்கிற பக்கத்து டாமையில அந்த முதச்ச பிரசாதம் அதுக்கு போனா அந்த பிள்ளையர இந்த புள்ள மேல ஸ்டேஜ் அந்த என்ன மேல நல்ல வடிவா பூவால எல்லாம் சோடிச்சு பேரெல்லாம் போட்டிருக்கு. நான் கீழே நின்று சும்மா அந்த உண்டா எடுத்து விட்டு அப்படித்தான் ஒன்று எடுக்கிறதுதான் இடத்த போட்டு சாரிகளோட பாட்டை படிச்சு போட்டு வைக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு. சரியா? தமிழக வாங்க, அவரை அடிக்கடி மியூட் எடுக்கிறார். சரி. வணக்கம் பாணி. நான் எனக்கு பிடித்ததான் பாணி. உண்மை ஆக்களோட போனாலும் ஓ, எனக்கு பிடித்ததான் இருக்கும். அவர்கள் அது வந்து சொன்னாலும் கேப்பன். ஆனா நான் பிடிச்சதான் எடுத்துக்கொண்டு வருவேன் பாணி. சொல்லிட்டு வருவீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுக்கிறேன். ஆமாம், மற்றவர்களுக்காக இல்லை, சாட்டுக்கு சொன்னாலும் இல்லை, நீங்களும் சாட்டுக்கும் சொல்ல மாட்டீங்க. இல்லை இல்லை. சரி, இல்லை உங்கள்கிட்ட இப்போ நன்றி, வணக்கம் பாணி. நன்றி நன்றி, வணக்கம். இப்போ கேட்டால் இல்ல நீங்க ஆ என்ன கேட்கல இதை பத்தி? எனக்கு பிடிச்சாதான் நான் நீங்கள் இப்போ எடுப்பேன். தலைப்பு இப்போ வந்து இப்போ என்னென்றால் நாங்கள் இப்போ போகிறோம் கடைக்கு, சரியா? உங்களோட ஒரு ஆள் வருது, ஃப்ரெண்டோ கணவரோ பிள்ளையோ. நான் அப்படித்தான் சொல்ல வாரேன். ஆனா இப்ப பொறுங்களேன், ராஜினிக்கு இப்போ வந்து சொல்கிறேன் அப்போன்ட்டு. இல்லாட்டி சில ஃபங்க்ஷன்கள் வருந்தானே, இப்போ தான் ஒரு கல்யாணம் வருதோ, ஒரு சாமி வருதோ, ஒரு பட்டு. அப்போ இப்போ உங்களோட பக்கத்து ஃப்ரெண்டுன்னு எங்களன் அவர் கூட்டிகிட்டு போகிறார், ரஜினிக்கா வாங்கோ நீங்கள் 2 மணி இது உடுப்பால் சூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அவரும் மைண்டில் வச்சுருப்பார், நாங்கள் யூனிஃபார்ம் தான் போடணும் 4 பேரும். இப்போ அப்படி தான் போடுகிறார்கள். பச்சைண்டா வச்சு சோப்பண்டா சோப்பு. சில வீட்டுகளில் பிடிக்கவே பிடிக்காது இந்த விளையாட்டு, சில வீட்டுகளில் கணவர் உட்பட ஓகே என்று சொல்லி போடுகிறார்கள். அப்போ போயிட்டு அவரும் ஒரு சாரி எடுக்கணும். பின்ன உங்கள்கிட்ட சும்மா சாட்டுக்கு கேட்குறாரு, சாட்டு தான் கேட்குறாரு. என்ன அவர் இப்போ மைண்டில் வச்சுருப்பேன், நாங்கள் இப்போ இந்த வார சனிக்கிழமை நாங்கள் முழு தான் போட போகிறோம் குடும்பமே. ஆனால் உங்களுக்கு தெரியாது அது. அப்போ அவர் கேட்க நீங்கள் ஒரு க்ரீனோ ஒரு சோப்போ காட்டுறீங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சாட்டுக்கு தண்ணி கூட்டி கொண்டு போயின்னு. இப்போ அண்டைக்கு ஒரு பேர் சொன்னேன், நாங்கள் குடும்பமாக போவோம், போயிட்டு பிள்ளைகள் சொல்லும் இதை எடுங்க மாட்டோம், அடுத்து நான் போட்டுருவேன் சொன்னார் ஒருவர். அப்போ நான் அப்பா யோசிச்சேன், அதை என்னண்டு எனக்கு விரும்பணும், அந்த டிசைன் விரும்பணும், அந்த கலர் விரும்பணும், அந்த பேட்டர்ன் விரும்பணும், அந்த ப்ரைஸ் அறிவரோட எனக்கு அட்டுட்டு பிள்ளைகள் வாங்கி தர வேறு விஷயம். ஆனால் பிள்ளைகள் வாங்கி தரேன்றாலோ எனக்கு அதை பிடிச்சிருக்கணும் இல்லையாவோ. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச எடுப்பீங்களா யாரோட போனாலும். இல்லாட்டி நீங்கள் கொண்டு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, அவர் சொல்கிறார், ராஜினி அக்கா உங்களோட பாசையில் சொன்னால் இது உங்களோட சரி வராது, இனி உங்களை மாதிரி தான் நாங்களும் கதைக்கணும். ஆனால் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சரியா? ஒரு டார்க் க்ரீன் ஒன்று வச்சுருக்கிறீங்க. ராஜிகா என்ன ராஜிகா உங்களை அண்டா நீங்கள் உடனே அவர் சொல்கிற சரியாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு அறகுறையில் இன்னொரு உட்படுத்து வாரிக்க. அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். சரி வாங்க. கலருக்கு உடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் கட்டுற விதத்துலையும் போடுற விதத்துலையும் ஒரு சாரியோட நீங்கள் சாரி எடுத்தாலும் அந்த கட்டுற விதத்திலான் அது இருக்கதை விட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே என்னென்ன போடுறீங்கன்றதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரி சொல்லுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு அது என்னல உள்ள பழக்கம் என்ன சின்ன தொடங்கியே எனக்கு நீங்க அதை இப்ப சொல்லுவீங்க பேசுவீங்க, நான் இப்ப குறைச்சிட்டேன். அதை நிறம் குறை வேண்டிட்டு நான் எல்லா கலர் நிறமும் விரும்புறேன். அது என்னல உள்ள பழக்கம் இருக்குது. அது ஏனென்றால் நாங்கள் எங்கட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் போட்டால் அது கொஞ்சம் அழகா இருக்குமென்ற என்ற எண்ணம். அதுக்காக எங்கட அம்மா
எனக்கு உடுப்பு எடுக்கிறது எல்லாருக்கும் உடுப்பு எடுக்க மற்றவைய கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், என்னத்தான் கூட்டிகிட்டு போவா. ஏன்னா நான் எனக்கு பிடிச்சதான் எடுப்பேன். நேரம் எடுத்து கொண்டு வந்தாலும் அம்மா தானே எடுத்து வந்தாலும் எனக்கு சரி வராது. நிறமும் நான் எனக்கு பிடிக்காது. அப்போ என்னத்தான் கூட்டிகிட்டு போகிறது. அதே மாதிரி இந்த சகோதரங்களும் இருக்கு. நம்ம என்ன சொன்னா கடைசி தங்கச்சி சொல்லுவாள், நான் தான் காலையும் நீங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தான் கொண்டு வா. 2 விட்டு சாரி வந்தா அவள் என்னிடத்து காட்டி கேட்டுத்தான் நான் செய்வேன். எங்களோட மூத்தவள் இந்தியாவிலேருந்து 3 பேருக்கும் சாரி உணர்ந்தவள். ஆனால் அவள் 2வது சொல்லுது, குட்டி நீங்கள் இதை எடுங்கோண்டு அவள் சொல்வாள், இல்லை அம்மா எடுத்து போட்டு தரட்டுமாண்டு. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச நிறம் எடுத்துத்தான் மற்ற வைக்க அது என்ன பழகிட்டு தங்கச்சியும் விட்டு தருவாங்க. எங்களோட சகோதரங்களோட பழக்கம் வந்து நாங்கள் ஒரே மாதிரி ஒரே டிசைன், எனக்கு அது விருப்பம் இல்லை. ஒரே டிசைன் விருப்பம், ஒரே நிறங்கள் ஒரே நிறத்துல உடுத்துறது விருப்பம் இல்லை. மாறி ஒரே டிசைனா மாறி நிறங்கள் எடுத்து உடுத்துறது இவ தங்கச்சிக்கு எனக்கும் விருப்பம் இருக்கு. நான் குறைவு கடைசி தங்கச்சி நீ அவதான் விட மாட்டான். அவவே சாரி எடுத்தா அவே வந்தா இல்லாது. ஆனா இங்க வந்ததான் மாதிரி நான் கருப்பு போட்டு பழகினேன். கருப்பு சாரிக்கு எங்களோட அம்மா அங்கேயும் கருப்பு நெட் கருப்பு பாவாடை சாரிக்கெல்லாம் போட மாட்டேன். அது மாதிரி நாங்களும் போடுறோம் இல்லை. இங்க வந்து இது ஜெசிக்காட இதுக்கு என்னோட கருப்பு ஜாக்கெட் இல்லை, நான் பாவிக்கிறேன் இல்லை. தங்கச்சி உடன்ல இருந்து கொண்டு வந்தவன். அதுக்கு பிறகுதான் நான் ஒரு கருப்பு ஜாக்கெட் பண்ணேன். என் வாழ்க்கையில கருப்பே நான் போடுறேன் இல்லை. அப்படியே அந்த போற வழி இடங்களுக்கு போடத்தான் வேணும்னு சொல்லி போட்டு இப்ப பழகிட்டேன். இப்ப இல்ல நிறமும் ஒரு அளவுக்கு உடுத்தினா எனக்கு சரியில்லைன்றது. ஆனா உடுத்த பழகிட்டேன். எனக்கு பிடிச்ச நிறங்கள் தான் கூடுதலா உடுத்தேன். இவரை சொல்லுவார், எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. கல்யாணம் முடிச்ச புதுசுல இவர் அங்க நின்றவர். அப்ப எனக்கு கொழும்பு போயிட்டு வரைக்கும் ஒரு மெரூன் கலர்ல கருப்பு சின்ன சின்ன டாட்ஸ், நெருக்கமான குறுணி டாட்ஸ் மாதிரி ஒரு பிளவுஸ், நீட்டு கையுள்ள பிளவுஸ் வந்து கொண்டு வந்தது. அதுவும் இல்ல அந்த பிளவுஸ் கொண்டுல அதே மாதிரி ஒரு சட்டை மாதிரி வந்து கீழே பிளீட் மாதிரி மேல பிளைனா வெறும் மெரூன் கலர்ல கொண்டு வந்தார். நான் சொன்னேன், எனக்கு என்னத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது, கல்யாணம் முடிச்சா புதுசு 6 மாதம் நின்றவர், இது என்னத்துக்கு இந்த கலர் எனக்கு வழி இருந்தீங்க, எனக்கு பிடிக்கலையாண்ட தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன். நான் இல்லை எனக்கு இருக்கட்டும், பிடிக்கலன்னு சொல்லல, இருக்கட்டும். டிரைவர் சொன்னார், உனக்கு ஒரு மேரி கிடக்கு பிள்ளைக்கு. நான் இது கடும் கலரா இருக்கு, எனக்கு வேணாமன்னு சொல்லல. மொத்த இது அந்த பயம் தானே கொஞ்சம் வந்த நாள்ல கண்டுட்டு வைக்க குறைச்சரி என்று நாங்கள் தங்கச்சி அடக்கிட்டு நான் நல்ல வெள்ள பின்ன அவ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதமே ஒரு சிஸ்டர் சிஸ்டரோட அந்த சகோதரன் வெளிநாட்டுக்கு போனவ. அவ வீட்டை வந்த நேரம் மன்னாரா, வங்காள சிஸ்டர் இல்ல மன்னாரோ. அப்ப அவ வந்த இடத்து எனக்கு அதே மாதிரி நீட்டு கை பிளவுஸ் கொண்டு வந்துறேன். நான் நீட்டு கை இந்த கைக்கு என்னத்துக்கு கட்டை கையாக்கி அதுல கீழ் துண்டுல அண்ணன் மகளுக்கு மேல் நெஞ்சு. சரி எங்கெல்லாம் போறீங்க நீங்க? இதுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சது அதை போடுவீங்களா? அந்த கலர் பிடிக்கல, இந்த கலர் நான் பிடிச்சதான். அப்படி எனக்கு நான் கடன் கலர் உங்களுக்கு பிடிச்சதுதான். சரி, நன்றி. ஒருத்தர் ஒப்பீனியனுக்கா நீங்க கூட போட மாட்டீங்க. ஆனா அந்த யாராவது வேண்டி தந்தா போடுவேன். விரும்பி வேண்டி தந்தா இல்ல, அது நீங்க ஒண்ணு செய்யல தானே. அங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்டோட போயிட்டு நீங்க சூஸ் பண்றது. இப்ப அவர் சாட்டை தான் கேட்க போறாரு உங்கள்கிட்ட. சரியா, ஒரு சாரியா 1008 சாரி கிடக்கும் தானே. அப்ப என்ற பிள்ளைக்கு இதுக்கு ஒன்றை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. அவர் வந்து இப்ப சிலர் வந்து சில அனுபவசாலிகள் கூட்டி போவினோம் அந்த பட்டு அதில் எடுக்கிறதுக்கு. வேண்டாம் தங்களுக்கு தெரியாண்ட மாதிரி பட்டு சாரி, இந்த காஞ்சிபுரம் சாரி எல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் அதோட சம்மந்தப்பட்டாக்களை தான் சிலர் கூட்டிட்டு போயிடணும். அது ஓகே, அது குறிப்பிட்ட கலர் கொஞ்சம் கலர் தானே இருக்கும். சில விஷயங்களுக்கும் சாட்டுக்கு கூப்பிடு, சாட்டுக்கு தான் கூப்பிடுறது. ஆனால் அவர் மைண்டில் வைக்கிறதா எடுக்க போகிறேன். அப்படியே சாட்டை கூட்டி போகிறீங்க அல்லது நீங்கள் போகிறீங்க போயிட்டு இதை எடுக்கட்டும்னு பக்கத்தில் சொல்கிறாரு, செய் அதை விட இதை எடுக்கலாமே. அப்போ அதை தான் நான் கேட்குறேன். அவர் சொல்கிறத எடுப்பீங்களா அல்லது கூட்டிக்காண்டு கோயக்கையும் அது மற்றவர்கள் விருப்பத்தையும் எவ்வளவு காட்டி கேட்கலாம். இது நல்லா இருக்கா, நாங்கள் வேண்டுவோமா அப்படி கதைச்சு எடுக்கலாம். இல்லையே, நீங்கள் போடுறது மற்றவர்களோட விருப்பத்துக்கு சரி வராதல்ல. அவர் அதை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் அந்த நீளத்தை தூக்கு, நீங்களும் பச்சையோட நிற்கிறீங்க. எனக்கு அந்த நீளம் பிடிக்காது, என்ன செய்யறது? அவர் அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்க மற்றவர் விருப்பத்தோடன்ட்டு. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ அவர் நீளத்தை தூக்குறா, நீங்கள் பச்சை மைண்டில் இருக்குது. நான்டே பச்சை தான் இதில் 2 அல்லது சில நேரங்கள்ல ஒரே மாதிரி மைண்ட் வர்றது தான். விலை ஒரு எண்ணெய் தூக்கிடுவோமே எல்லாத்தையும். அப்ப அப்படி சில நீங்க சொன்ன மாதிரி இருக்குதான். அது சில பேர்ல அந்த கூட்டிக்கொண்டு போயிட்டு தாங்கள் நினைச்ச வேண்டுவோம்னு சேர்ந்துதான் போறது. ஆனா தங்கட இதுல எடுத்து போட்டு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. ஆனா விலையும் பாக்குறேன். நான் அந்த கூட விலையும் பார்க்க மாட்டேன், மலிவும் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சதா இருக்கும்.
சிலர் சொல்வார்கள் கடைக்காரனுக்கிட்ட போய் விலை கூடுனத்தை தாண்டு, அதெல்லாம் ஒரு திமிர். சரியா? அவன் ஏற்கனவே உங்கள்கிட்ட 10 பவுண்டு 30 பவுண்டுன்னு சொல்ல போகிறான். அவன் கூட்டித்தான் சொல்லுவான், சொல்லிட்டு எனக்கு விலை கூடுனத்தை காட்டுங்கன்னு சிலர் சொல்லுவார்கள். அவன் இருக்கிற 75 100 சொல்லுவான். தேவையாது உங்களுக்கு, இந்த வாய் வச்சு சும்மா இருக்கலாம் தானே. இந்த ப்ரைஸுகளை இப்போ இந்த சாரி தேவை எடுத்து போடணும், அவன் போட போகிறான், ப்ரைஸ் இருக்கு வாங்க வேண்டியது தானே. கொஞ்சம் பேருக்கு அந்த குணம் இருக்கிறாது. அப்படியே இவ்வளவா நீ தானே கட்ட, நீ எனக்கு கூட ப்ரைஸ் உள்ள போட்டு அது முன்னாள் ஆக்களுக்கு முன்னாள் அப்படி சொல்றதோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் 50 100 யூரோ 100 போட்டுருவான். அது சில இதில் ப்ரைஸே இருக்காது. நீங்கள் கேட்கக்குள்ள ப்ரைஸ் சொல்லுவார் சில கடைகளில், அந்த சாரிகள். சரியா? எவ்வளோண்டு ப்ரைஸ் இருக்காது சில இதில். அப்போ சொல்லுவேன், அப்போ நீங்கள் போய் கொஞ்சம் விலை கூடனதை காட்டையா அண்ணா, அவர் என்னது விலை கூடனதை காட்டு வந்த மனுஷன் பிறகு வாயை பிளக்கிறது நின்று கொண்டு. அதில் அது உண்மையில 25 பவுனுக்கும் புறமதி இல்லாமல் சாரியாக இருக்கும். அதை விட நான் 10 பவுனுக்கும் அழகாக வாங்கியிருப்பேன். சரி, நன்றி. நவுலவதி அவர்கள். பிறகு செல்வி அக்கா வாங்க. நவுலவதி அவர்கள் வணக்கம். அவர் மியூட்டில் போட்டுட்டார். செல்வி அக்கா சொல்லுங்க. செல்வி நித்யானந்தன் அவர்கள் அது இருக்கிறார், ஆனால் மியூட்லேயும் இல்லை, ஆடியோ போடையில் நினைக்கிறேன். பத்மினி கமலா படம் போட்டிருக்காரு நேற்று பேரனோட எடுத்த படம். வணக்கம் வாணிமோகன். வாங்கோ. நான் பத்மினி கமலாந்தன். நீங்க நலமா இருக்கிறத பிரார்த்திக் கொண்டேன். போல் இருக்க பிரார்த்தனை. எனக்கும் ஜானடேசன் சொன்ன மாதிரி டார்க் கலர்ஸ் தான் கூட விருப்பம். என்னன்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவீங்கன்னா நாங்க டார்க்கா இருந்தால் அதை விட கூட டார்க்கா விட்டாதான் எங்களுக்கும் அடுத்தவர் யாருக்கும் டிஃபரண்ட் தெரியுமெண்டு. ஆனபடியா எனக்கு கூட குங்கும கலர் விருப்பம், ரெட் கலர் விருப்பம். நீங்க பார்த்தாலே தெரியும், சில வேளையில இந்த ஃபேஸ்புக் படத்துல எல்லாம் குங்கும கலர் எல்லாம் கட்டி இருப்பேன். இப்ப இந்த குங்குமம் கலர்ன்றது மஜந்தாவா இல்லைன்னு பேர்பிள் வர பேர்பிள் ஊதா மஜந்தா வர்றது இல்ல. அந்த மஜந்தாவும் இல்லாம பேர்பிளும் இல்லாம ஒரு அழகான கலர் ஒன்று இருக்குல்ல, அது குங்கும கலர்ன்றது. அந்த கலரை நானும் தர்றேன், எங்க கண்ணுக்கு படுது இல்ல. அது வாணி சில வேளை இப்ப கத்தரிக்காய் இந்த கலர் வந்து டார்க் என்ன இல்ல அது பர்பிளுக்குள்ள அது வேற. லைட் கலர்ல நீங்க இப்ப சொன்ன மாதிரி சொல்லுவீங்கன்னா மூவ் கலர். லைட் இல்ல ஒரு அந்த ரெண்டும் இல்லாத ரெண்டும் கலந்த ஒரு கலவை உண்டு, ஒரு அழகான ஒரு கலர். அந்த கலர் நானும் தர்றேன், படுகுது இல்லை. அங்க இந்தியாவில இருந்து இங்க வரைக்கும் நான் அதை பாக்குறேன், என் கண்ணுக்கு படுதில்லை அந்த கலர் உண்டு. நினைக்கிறது எல்லாம் படாது இல்ல, அதுதான் தேடக்குள்ள இருக்காது. அதான் ஒரு அழகான கலர் அது. எனக்கு ஆஷ் கலர் பிடிக்கும். பார்டர் வந்து ரெட்டா இருந்தால் எனக்கு அந்த ஆஷுக்கு ரெட்ல பிளவுஸ் போட விருப்பம். ஏனென்றால் அது கொஞ்சம் ஆஷுக்கு அநேகமா எல்லாம் போட ரெட். ஆமா, அப்படி விருப்பம். மற்றபடி எனக்கு இவ்வளவுதான் கூடுதல் அந்த கூடுதல் ஃபேவரட் அதெல்லாம் சொல்ல இயலும். சரி, இல்லை ஃபேவரட்னு சொல்ல வர இல்லை. யாரும் உங்களோட நீங்கள் போகிறீங்க ஒரு ஷாப்பிங்க்கு, இப்போ போக மாட்டேன்னு சொல்லி போகிறீங்க, போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு பிடிக்கிற ஒன்றை தூக்குறீங்க, சாரியாக இருக்கும் சட்டையாக இருக்கும் ஏதோ ஒன்றும். அப்போ இன்னொருவர் சொல்லுவார், இல்லை அதை விட இதை அடுங்கோன்ட்டு. அப்படி உங்களோட மைண்ட் மாறுற தருணங்கள் இருந்ததா இல்லை அல்லது உங்களை அவர்கள் கூட்டிட்டு போவார்கள், அல்லது அவர்கள் கூட்டி போவார்கள். வாங்கலாம் 10 சும்மா இருக்கிறீங்க, நான் ஒரு உடுப்பட சாரி அப்புறம் வாங்கலாம், உங்களோட ஒப்பீனியன் தேவைன்னு கேட்பறாரு தானே. இல்ல என்ன கேட்டவே இல்ல ஒருவர். யாருமே இல்ல. சரி, அது நல்ல விஷயம். இந்த பக்கத்து வீட்டுல ஒரு தமிழாக்கள் இருக்கிறோம், அதுக்கு இவர் செத்தது கூட தெரியாமல் இருக்கும்தான் நான் நினைக்கிறேன். சரி, தொடர்பு குறைவு. செல்வி அதில் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை தானே, அவர் வாய் தருவார், போடணும்ல இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன்னா பார்க்க முடியுமோண்டு பாருங்க. சொல்லுங்க. அந்த கலரோ நீங்க தேடுறீங்களு அட்ட பாப்போம் எந்த கலர்ன்ட்டு ஒரு தடவை எங்களுக்கு வந்த படத்தை மேலே 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 இருக்கிறேன். இல்லை 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 இல்லை, இது பர்பிள் இல்லை.
இது பர்பிள் இது படத்துல இல்ல அப்படி இல்ல இல்ல இருக்கு. இல்ல. ஆனா இது நல்ல அந்த பர்பிள் இல்ல வாணி. இல்ல இல்ல இது பர்பிளும் அந்த மஜந்தாவும் கலந்த ஒரு ஒரு குங்கும கலர் தான் சொல்றது ஓ, தமிழ்ல. அது நான் அந்த குங்கும கலர் மாதிரி அப்படி சாரி உடுத்திருந்தேன் 2-3 தடவை உடுத்தேன் நான் தான் என்னட்ட கிடக்குது. அந்த ஒரு அதான் இருக்கேன் பாப்போம். நான் இந்த வெள்ளிக்கிழமை உடுக்குறேன். ஒரு நான் இப்ப கொஞ்சம் அழகா நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நான் காட்டுறேன், அது கொண்டு பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கலர், அது அழகான கலர். பர்பிளும் இல்ல மஜந்தாவும் இல்லையா, ஆமா ஆமா அந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர். ஆமா ஆமா இருக்கலாம். அதான் இருக்கும்போதே நிக்கிறேன். தெரியாது இந்தியாவுல எடுத்தது. அது இந்தியாவில நான் எல்லா கடையும் தெரியல தானே. இல்ல இந்தியாவுல நாங்க போர்ட்டிஸ்ல எடுத்தது. அதா இருக்குமோன்னு ஒரு டவுட்டா இருந்து நான் இதோ தெரியாத இருந்துட்டு இந்த பர்பிள் மாதிரி இது மேல இருந்து எனக்கும் ஒரு பிளவுஸ் ஒன்று போட்டு இந்த சாரிக்கு படம் அடிச்சு வச்சு விட்டேன். நான் அதான் ஞாபகத்துக்கு உங்களுக்கு அதை கொண்டு பார்த்தேன். அது இல்ல பர்பிள். சரி சரி. எனக்கும் அப்படி என்று இல்லை. பொதுவாக எனக்கு பிடிச்சா எடுப்பேன். அவ்வளவு இந்த காசை பத்தி பார்க்க மாட்டேன் கூட. இல்ல இல்ல காசு அதுக்கப்புறமா இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டோட போறீங்க சரியா, அது ஃப்ரெண்டோட போற எங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குதானே. இப்ப உங்களுக்கு பிடிச்ச இல்ல இல்ல அவர் சொல்றாரு அதை விட இதை நல்ல தனியக்கா இருக்குது அப்படி என்று போனாம இருக்கிறதுக்கும் நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள முறைக்குள்ள வைக்கலாம். இல்ல இல்ல அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு நான் வீட்டுக்குள்ள சும்மா பெட்டிக்குள்ள போடுறதுக்கு என்னது. அல்லது இப்ப உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா, வாங்கலாம் இப்ப நீங்க இலங்கை போறீங்கன்னு வைங்களேன், வாங்கலாம் பிள்ளைக்கோ இல்லாட்டி மகனுக்கோ ஒரு இது நடக்குது, உங்களை வந்து சாரி ஒன்று எடுப்போம் ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போயிருந்தானே. போயிட்டு இப்ப நீங்க சொல்றதை எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை. நான் அப்படி இல்லை. அப்ப எல்லாரும் சாட்டுக்கு தானே போறது. அதுதான் சாட்டுக்கு தான் போகணும். மற்றபடியில எனக்கு பிடிக்கத்தானே வாணி நான் எடுக்கிறதுக்கெல்லாம் மொழிய. இப்ப அவைக்கு பிடிச்சதற்கு இப்ப எங்கட விட்ட பொதுவா நான் எங்கட வீட்டுல தம்பி ஒரு டைப் தேப்பன் ஒரு அவருக்கு தம்பி கொஞ்சம் டார்க் கலர் எடுத்து தருவோம். தேப்பன் கொஞ்சம் லைட் கலர் பார்த்து வடிவா லைட் கலர் இந்த கலர் வடிவா இருக்கும்னுட்டு அவர் எடுப்பார். அப்ப நான் 2டையும் வாங்கி கொள்றேன். அவர் வர்றதையும் வாங்கி கொள்றேன், இவர் வர்றதையும் வாங்கி கொள்றது. அவன் மகன் கொஞ்சம் பார்க்க அந்த காசுகள் அதுகளும் பார்க்கறது எடுப்பார். அவர் இவரும் காசு பார்க்க மாட்டார். அவர் தனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துட்டு வருவார். ஆனா கூடுதலா நான் அதை கழிக்க வேண்டி இல்லை. அவர் சில நேரங்களில் எனக்கு சில கலர்கள் விருப்பம் இல்லை என்றால் சரி ஒருக்கா உடுத்து போட்டு அப்படியே பிறகு அங்க தள்ளி விடுவேன். அவ்வளவு வந்தார் அங்கதானே ஆக்கள் இருப்பினம் தானே அங்க தள்ளி விடுறது. அதுதான் தள்ளி விடுறதுன்ட்டு சிம்பிளா சொல்றீங்க. இனி அந்த பட்டியை நிரப்ப ஒரு ஷாப்பிங், அந்த பட்டிக்கு ஒரு காசு, திரும்ப அங்க இப்ப கடந்த முறை போய் நிக்கலாம். நான் எனக்கு வேணுமென்று போட்டு இங்க நின்று சொன்னேன். சொன்ன அவ கடையில நின்று காட்டுவினோம். அப்ப காட்டினார்கள். அப்ப நான் 2 கலர் அந்த சாரி வடிவா கிடந்த கலர் இது எடுத்துட்டு பிளவுஸை தச்சு வச்சு விட. என்ன பண்றது தெரியுமா, நீங்க அந்த இதுல பாக்குறதுக்கும் நேரடியா பாக்குறதுக்கும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு எந்த ஒரு கலர் அப்படித்தான் நல்ல வடிவான கலர் நல்ல வடிவா கிடந்தது. ஆனால் சொல்றீங்க நீங்க இந்த கலரையா சொல்றீங்க? இல்ல 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 இது மஜந்தா இல்ல, இது பிங்க் அண்டும் இல்ல, அது அப்படி அண்டும் இல்ல. அவ சொல்றாங்க இது ரெண்டும் இல்லாத இல்ல. அது உண்மையில எப்படி சொல்றேன் எனக்கு தெரியாது, இருந்தா காட்டுறேன். நான் போறேங்க, நான் 2 கதைக்கு முடிய எடுத்து வந்து காட்டுறேன். அப்ப அது அந்த கலர் வாங்கி எனக்கு நல்ல வடிவான கலர். ஆனால் எனக்கு சூட்டபிளா எனக்கு அது சீரை 2 தரம் எடுத்து பார்த்தேன். எங்களோட அந்த 3வது சகோதரி எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுக்க இல்லையா, அவருக்கு ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லி தங்கச்சியை எனக்கு சாரிக்கு வாங்கிக்கல. அவட்ட கேட்ட அவ இப்ப கேட்டேன் இந்த சாரி வடிவா இருக்க என்ன கேட்க. அப்ப நான் யாருக்கு கேட்டேன். இல்ல அவதான் சொன்னவ தான் வாங்க சொல்லி சொன்ன. அவட சொன்ன ஏன்னா அவக்கு வடிவா இருக்கும் வீடு. அப்ப ஆனா அவ கேட்டது எனக்கு தானே, எனக்கு தெரியாது தானே. ஆனா வடிவான சாரி காசும் கூட நீ ஏமா எடுத்தோன்னு ஏன்னா பிடிக்கல. நான் பெரியக்குள்ள குறைக்க வேண்டும். பிளவுஸும் தச்சு வச்சுட்டாவ தானே காசு கொடுத்து அதெல்லாம் தச்சு ரெடியா பண்ணி எனக்கு தந்தா கோயிலுக்கு வந்து உடுக்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன் குறைக்கு கொள்ளாத எனக்கு சாரி கலர் நல்லா பிடிச்சு கொண்டது. ஆனா எனக்கு அந்த சாரி உடுக்க விருப்பம் இல்லை. நான் வீணா கொண்டு போய் சும்மா அங்கேயும் வைக்க மாட்டேன் இங்கேயும் வச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க உடுத்துக்கொள்ளுங்க போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ சரி அப்படி இருந்தோம். மற்றபடி
கலர்களே இதுவோ எங்களுக்கு பிடிச்சா எடுக்க வேண்டியா உங்களை மற்ற பிடிச்சது நாங்கள் அப்போ அது அதான் வந்து மற்றவனுக்கு பிடிக்க வேண்டதுக்காக நாங்கள் உடுக்கல அப்போ சாட்டுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போகக்கூடாது சரியா? அதான் அதான் ஆ வாங்க ஷாப்பிங் ஓ, போவோம். அ- உங்களோட ஒப்பீனியன் தேவை. சில நேரங்களில் ஓகே இப்போ 1-2 விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து இந்த பக்கமே தெரியாது. ஆமா 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 அன்னைக்குள்ள இவர் சாய்ஸ் சரியாக இருக்குமா அவருக்கு? ஓகே இது நல்லா இருக்கு அக்கா சொல்கிறா அந்த மாதிரி. இப்போ விஷயம் தெரிஞ்சாக்களோட போனீங்களோ அது சும்மா சாட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறாங்கன்னா அர்த்தம். அதுதான் ஆ அது அதோடைய மற்றமில்ல காசுகள் எல்லாம் அதை பிடிச்சா எடுக்க வேண்டியா சிலதுகள் வந்து கலர்கள் ரெண்டா இப்ப வந்து ஆன்லைன்ல வாங்குறதுல சிலதுகளை பார்க்க வடிவாகவும் இதாகவும் இருக்கு வாங்கி வீட்டை வந்தோட சைஸ் சின்னனா கிடக்குது இல்லை அது மட்டும் இல்லை அந்த சில நாங்கள் பார்க்குற ஒன்று சைஸ் கலர்களும் சின்னனா இருக்கு ஒன்று சிலது பெருசா இருக்கு பெருசாக இருங்க. சில நேரம் கலர்களும் சொதப்பி வரும். ஓ நான் இப்போ ஒரு 8 ரெண்டு வாங்கின சட்டையை எடுத்து வச்சு கிடக்கு ரொம்ப ம் கொண்டே கொடுக்கறதுக்கா கொடுப்பாங்கடா சரிதான். இப்போ ஓ போடுவாங்க என்னடா அங்க பிரச்சனை இல்லை தானே சைஸா இருப்பினம் தானே ம் ம் அப்ப நீ வாங்கி கொடுக்கறதுக்கு இது பரவாயில்ல தான் இதை கொண்டு கொடுத்து விடுங்கோ. ஏன் அதான் அப்படித்தான் எல்லாம் செய்து வச்சுக்கிடாது ம் கலர்கள் சிலர்கள் இப்ப இங்கேயும் பார்த்து பார்த்து நாங்கள் கடைகளுக்கு போனாலும் நல்ல கலர்களோ அதுகளை எடுத்துக்கொள்ளலாம் சாரிகளை பொறுத்தளவில் சாரிகள் இங்க வாங்குற குறைவு தானே எங்களுக்கு இங்க குறைவு தானே இங்கே. மற்றவங்கள்ட்ட வாங்கல அது சரி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி கடையிலிருந்து ஆரம்பிச்சதிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம். அந்த வஜிதா வந்திருந்தபடியா நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் கதை கட்டுமண்டு ஓட்டு பார்த்தோன் இருந்தேன் நான் வேற வஜிதா வஜிதா ஓடி வந்திருக்கு, பாவம் நம்மோட சத்தம் வந்திருக்கு. அதான் 11 தான் வஜிதா வந்தது. சரி செல்வி அக்கா கூப்பிடுவோம்ன்ட்டு. இல்ல வெதியும் கதைச்சு கொண்டுதான் இருந்தேன் நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நான் அதனாலதான் சரி அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஏன் தன்மொழி ஏற்ப உண்டாக்குமா அவருக்கு இல்லையோ இல்லை செல்வி அக்காவை வரேன். தேடிக் கொண்டிருந்தேன். வணக்கம் அக்கா. வணக்கம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் நாம் அந்த ஓடணும். நீங்களே தேர்றீங்கள் நீங்க தேர்வு வந்தா டெலிஃபோன் வச்சிருக்கலாம் தானே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். என்னமா நீ ஆ என்ன தேர்றேன்டா அது நீங்க இது பிஸியா இருந்திருப்பீங்க, போன்ல பிடிபடாம இருந்திருப்பீங்க. இல்ல இல்ல நான் டெலிபோனை எடுக்கல இது வரைக்கும் நான் தான் அங்க கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் சொன்னேன் கடை கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் சரியா பிறகு பொறிச்சொல் முடிய தினம் 3 பேட்ட கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிவதர்ஷினியின் உன்னதர் இதுகளை பற்றி எழுதியிருந்தார் பிறகு ஜெயாக்கா எழுதியிருந்தார் மற்றது கையை பற்றி எழுதி நம்பிக்கையோ ஒன்று சொல்லி கொண்டிருந்தார் நானும் வந்தா வாதாட்டம் பெறக்கூடாது பாவம் நிக்கிற செவ்வாய்க்கிழமையிலேயாவது சந்தோஷமா கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம். வாங்குனா குலவதி அவர்களே வணக்கம். வணக்கம் வாணி. கூட்டிக் கொண்டு போற ஆக்கள் குறைவு. ஆனா நானும் ஃப்ரெண்டும் சில வேளை போவோம். போனா அவதான் எனக்கு பிடிச்சத பார்த்து எடுப்பா. போய் நின்று நல்லது உண்டு கேப்பினோம். பார்த்து நல்லதுண்டா நல்லது, கூடாதுண்டா கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா எடுக்கிறது அவர்களை பொறுத்தது தான். அதே மாதிரிதான் நானும் தேவையென்று எடுக்க போறதில்லை. இப்ப கல்யாணோட வெறுதுண்டு போய் எடுக்கிறதில்ல. ஆனா பார்த்த உடனே பிடிச்சதுண்டா எடுத்து வச்சிருக்கிறது, தேவைக்கு கொடுக்கறது. ஆனா இப்ப நேற்று உடுத்த சீலையும் நான் இதுக்கு உடுப்பம் பண்ணி வச்சிருந்தது அது கலர் நைட்டு பொருந்தி வந்து கூடுதலா எனக்கு மஜந்தாவும் இந்த பச்சையும் கூடுதலா விருப்பமும் அப்படியான கலர்களை கூடுதலா எடுக்கிறது. அதால எப்பவும் அது உதவிய விருப்பமான கலர் 2. இப்ப எல்லா சாரிக்கும் அந்த மஜந்தாவை தானே ஐயா போட்டுக்கிறார்கள். இதுக்கு பிளவுஸ் தைக்கல எத்தோ எடுத்தாலும் அந்த இந்த சாரியை திருப்பினாலும் அங்க ஹெட் பீஸ் மஜந்தாவெல்லாம் இருக்கும். அதுதான் உண்மை. அதுதான் மஜந்தா தான் ஹெட் பீஸ். அப்ப மஜந்தா பிளவுஸ் இருந்த பெண்ணெடுத்து சுத்தியாச்சு. அது ஏன்னு தெரியல. அந்த மஜந்தாவில் இல்ல இருக்கும் ஒரு காதலுண்டோ அல்லது ஒரு அழகா இருக்கும்னு தெரியல. முக்கால்வாசி சாரியில அழகா இருக்கும். அழகா இருக்கும். கூடுதலான அழகுன்றது இப்ப பல கலர்கள் இருந்ததா நாங்க சூஸ் பண்ணலாம். அநேகமான சாரி இப்படிதான் இருக்கும். இல்லாட்டி சில நேரங்கள்ல ஒரு வெளிர்நிற கலர்ல வச்சிருப்பாருங்க. மற்ற கலர் இருக்கிறாங்க. சிலது பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கு கலர்.
மற்றது சிலதுல பார்டர் சரியில்லையாம இருக்கும், கலர் நல்லா இருக்கும். மற்றது நான் இப்போ வந்து எடுக்கவே இந்த மாட்டேன், அது கொப்பர் எல்லாம் சாரி என்றது பார்த்துட்டேன். உண்மையிலேயே ஒரு ஒரு அது வெளிச்சமில்லாத சாரி மாதிரி தானே, ஆனால் கட்டினாடி வரல. ம். அது ஓல்ட் ஃபேஷன், அதுக்கு நீங்க பேரை வச்சு சுவிஸ்ல வந்துருக்கு. வாணி, நீங்க சுவிஸ்ல அந்த ரிசப்ஷனை கட்டியிருந்தீங்க ஆ ஒரு ஒரு பச்சை மாதிரி ஒரு கிரீன் அந்த சாரி அழகான வடிவா இருந்தது அந்த சாரி. கிரீன். ஓ நன்றி. அது கிரீன், அது இல்லை கிரீன் இல்லை, அது ஒரு அந்த சாண கலர்னு சொல்லுவார்கள் தானே, ஓ, ஓ. அந்த கலர். நல்ல அழகா இருந்தது அந்த சாரி, உங்களுக்கு வடிவா இருந்தது. ஓ தேங்க்யூ. சிலது வந்து வாணி இப்ப சாரிக்கு அதே பிளவுஸ் அவ வச்ச பிளவுஸ் போட வடிவிராத இருக்கு. நான் அது அந்த பிளவுஸ் அதனால எனக்கு பிடிச்சதான் பிளவுஸ் தச்சு கொள்வேன். நான் அது அந்த தைக்கவே இல்லை. சீலையில அந்த ப்ளவுஸை மச் பண்ண மாதிரி இது இருந்தது, போட்டு விட்டுட்டேன். ஆரி ப்ளவுஸ். சிலது பார்க்க அந்த அப்புண்ட சீலைக்கு சீலையும் அப்புண்டும் இலையும் அப்புண்ட மாதிரி இருக்குமென்ட்டு நான் மாத்தித்தான் பார்த்து ம் தைக்கிறத போடுறது. அல்லது வச்சு வெயிட் பண்ணி அதுக்கு பிளவுஸ் எடுத்து போட்டு போடுவேன். நன்றி வாணி, நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் ஜெசி. வாங்கோ. எங்க சிவ தரிசனி அவர்களை காணும், அவரது நிகழ்ச்சி. அப்படி அவர் வந்தால் வந்து இணைந்து கொள்ளுங்க சிவதர்சனி, இல்லாட்டா தமிழில் 2 நிமிஷம் பேசுவோம். ஜெசி வாங்கோ. வணக்கம். நிறைவாக வணக்கம் ஜெசி. சுகையினம்மா இருக்கிறவர்களெல்லாம் சுகம் பெற்று வரவும் பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம். வாங்கோ. வணக்கம். உச்சாமல வணக்கம் மணியக்கா. இணைந்திருக்கிற பாபுரனுக்கு வணக்கத்தோட நானும் காலையில வெளியில வைப்பு வந்தேன் மணியக்கா. சரியான மழையும் பெய்யுது வழியால, மழையும் குளிரும் காத்தும். ஓ ம் மழையும் கொஞ்சம் குளிர் கூடமே இருக்குது. நேற்று ஜக்கெட் தேவையில்லை, நேற்று முந்தாலாம் இன்றைக்கு ஜக்கெட் எல்லாம் போட முடியும், ஜக்கெட் ஷூ எல்லாம் சமரா இருந்துச்சு, இன்றைக்கு டக்கெட் விண்டரா மாறிடுச்சு. ம் ம் ஓ வெள்ளாடாம தானே அது காற்று சரியா பழுத்த காற்று அடிக்குது. கடைகள் 2-3 கடைகள் வீட்டு அலுவலர்கள் இருந்த புள்ளிகள் அப்ப 4 பேருமா தான் போனாங்க. இவர் வீட 8:30 இப்பதான் வந்தேன். அப்ப சும்மா இடக்கிட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கைகள்தான் போட்டு பார்த்தேன். மழையால நான் அதுல எண்ணியா முடியல, ஓடி. அப்ப சரி வீட்டு ஓடி வருவோம், டீச்சர் நிகழ்ச்சியும் இருக்குன்னு இப்ப இதுக்கு வந்துட்டாரோ. ஓகே, எல்லாத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நானும் இணைஞ்சிருக்கிறேன் மணியக்கா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். பேசிக்கொண்டோம். நன்றி வணக்கம். இப்பொழுது சிவதர்சனி வந்துட்டீங்களோ? தொடர்வது சிவதர்சனி ராகன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் கேள்விச்சரம். அதனைத் தொடர்ந்து பஜிதாவின் நிகழ்வு. நேரம் இருப்பின் தமிழர் நிமிஷம் அதை தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம். நன்றி.